புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரிக்குட்பட்ட தொழிற்சாலைகளில் 29ஆம் தேதி இரவு பணியாளர்களுக்கு விடுப்பு அறிவிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் வட இலங்கை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் தித்வா புயல் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வட திசையில் நகர்ந்து யாழ்ப்பாணம் இலங்கைக்கு கிழக்கு வடகிழக்கில் 80 கிலோமீட்டர், வேதாரண்யம் தென்கிழக்கில் 110 கிலோமீட்டர் தூரத்திலும், காரைக்கால் தென்கிழக்கில் 150 கிலோமீட்டர் தூரத்திலும், புதுச்சேரி தென்கிழக்கில் 250 கிலோமீட்டர் தூரத்திலும், சென்னை தெற்கில் 350 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது. புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் 30ஆம் தேதி அதிகாலையில் வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அதையொட்டிய தென் ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகிலுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மழை காரணமாக புதுச்சேரிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளில் இயங்கும் தொழிற்சாலைகளில் இரவு நேரம் பணியாற்றும் ஊழியர்களுக்கு விடுப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரிக்குட்பட்ட தொழிற்சாலைகளில் 29ஆம் தேதி இரவு பணியாளர்களுக்கு விடுப்பு அறிவிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் வட இலங்கை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் தித்வா புயல் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வட திசையில் நகர்ந்து யாழ்ப்பாணம் இலங்கைக்கு கிழக்கு வடகிழக்கில் 80 கிலோமீட்டர், வேதாரண்யம் தென்கிழக்கில் 110 கிலோமீட்டர் தூரத்திலும், காரைக்கால் தென்கிழக்கில் 150 கிலோமீட்டர் தூரத்திலும், புதுச்சேரி தென்கிழக்கில் 250 கிலோமீட்டர் தூரத்திலும், சென்னை தெற்கில் 350 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது. புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் 30ஆம் தேதி அதிகாலையில் வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அதையொட்டிய தென் ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகிலுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மழை காரணமாக புதுச்சேரிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளில் இயங்கும் தொழிற்சாலைகளில் இரவு நேரம் பணியாற்றும் ஊழியர்களுக்கு விடுப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார்.